கார்த்திகேயன், நான் தற்போது அலங்காநல்லூர் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு இருக்கிறேன். அந்த மக்கள் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு விஷயங்களையும் இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ், முதலமைச்சர் பேட்டி மற்ற விஷயங்கள் தொடர்பாக நம்மோடு பேச இருக்கிறவர்களிடம் பேசலாம். பொன்குமார் நம்மோடு இருக்கிறவரிடம் பேசுவோம். பொன்குமார், சற்று முன்பாக நீங்கள் முதலமைச்சரோட பேட்டியை நேரலையில் ஒளிபரப்பும் போது கேட்டீங்க, அவசர சட்டமே ஒரு நிரந்தர தீர்வானது, அவசர சட்டம் போதுமானது, யாரும் அச்சப்பட தேவையில்லை, 6 மாதத்திற்குள் இந்த 6 மாதம் வரை இந்த அவசர சட்டம் செல்லும், சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும், சட்டத்தை நிறைவேற்றும் சொல்கிறாரு. இது பற்றி உங்களுக்கு கருத்து? முதல்ல தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு OPS அவர்களுக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பெண்களின் சார்பாக முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற மாணவர்களின் அறவழி போராட்டத்திற்கான விடையாக இந்த 6 மாத காலத்திற்கு தீர்வு தரக்கூடிய இந்த அவசர சட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வகையில் மகிழ்ச்சி அளித்தாலும் எங்களுடைய நோக்கமானது நிரந்தர சட்டத்தை நோக்கியே இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் அறிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த 6 மாத காலத்திற்கு இந்த சட்டமானது தடையில்லா ஜல்லிக்கட்டுக்கு உத்தரவாதம் அளிக்குமா? 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு புது அமைப்பு உள்ளே வந்து இதற்காக தடை ஏதும் வாங்க வாய்ப்பு உள்ளதா? திருப்பி பீட்டாவில் நாளைக்கு ஜல்லிக்கட்டு என்று சொல்லிவிட்டு நாளை மறுநாளே மறுபடியும் மேல் அப்பீல் செய்து அதற்கு தடை கூற வாய்ப்பு உள்ளதா? இதற்கான காரணங்களை, சட்ட ரீதியான விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்து கூறினால் எங்களுடைய மனநிலை சற்று தெளிவாகும். அதை தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும். அவசர சட்டமே நிரந்தர தீர்வானது முதலமைச்சர் சொன்ன பேட்டி கூட நம்ம இப்போ எல்லாருமே பார்த்தோம். உங்களுடைய கருத்து சார்? இது அவசர சட்டம் நிரந்தரமான சட்டம்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு இது நிரந்தரமான சட்டம் கிடையாது. இப்போ கொண்டு வந்திருக்கு நிரந்தரமான சட்டமாக இருந்தால் அவர் ஏன் நாளைக்கு ஒரே நாளில் அனைத்து ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு உத்தரவு போடுறாரு? இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிற முடியும்? இதில் ஏதோ ஒரு உள்குத்து வேலை இருக்குது, குளறுபடி இருக்குது. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, மாடுபிடி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாக நாளைக்கு எந்த ஒரு மாடும் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறாது. முதல்வர் அப்படி வாடிவாசல் இங்கே ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா அவர் 4 மாடோடு அங்கே நடத்திட்டு போட்டோம். எந்த ஒரு மாடும் களத்தில் கலந்துக்கிறாரு. இது எங்கள் மாடு வளர்ப்போர் சங்கத்தின் சார்பாக உள்ள அறிவிப்பு. அதே போல் இப்போ இன்றைக்கி புதுசாக சட்டத்திருத்தம் உடனே அமல்படுத்தியிருக்காங்கன்னா இதில் என்ன ஆக்ட், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன இதில் புதுசாக சேர்த்துருக்கீங்க, பழைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன நீக்கியிருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வேணும். இது முற்றிலும் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அறிவிப்பு. இது போலியான அறிவிப்பு. இதை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களது இளைஞர்களும் உழைப்பும், எங்களது பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகளினுடைய உழைப்பும் ஒருபோதும் வீணாகாது. இது அமைதியான முறையில் போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரை எங்கள் கண்மணிகள், எங்கள் மாணவ செல்வங்கள் ஒரு பேருந்தை கூடயோ ஒரு தொடர்வண்டியை கூடயோ சேதப்படுத்தியதாக வரலாறு இன்னும் இல்லை. நாங்கள் அமைதியான முறையில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வரும் வரை நாங்கள் இதே நேரத்தில் போராடுவோம். நாளைக்கு முதல்வரை வாடிவாசலில் உள்ளே நுழைய அனுமதிக்க மாட்டோம். முதலமைச்சருடைய இந்த லேட்டஸ்ட் அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? முதலமைச்சருடைய அறிவிப்பை நாங்கள் கேட்பதாக இல்லை. ஏன்னா நாங்கள் கேட்டதுக்கான அறிவிப்பாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கூட இருக்கலாம். நாங்கள் கேட்டது நிரந்தர தீர்வை தானே தவிர அவர் அறிவித்த தீர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இன்னொரு விஷயம், எக்காரணம் கொண்டும் மக்கள் இது போன்ற சொல்ல பதட்டம் அடையாமல், ஏன்னா அலங்காநல்லூர் மக்களும் இந்த நாளைக்கு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை ஏற்றுக்கல. இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அது நல்லாவே தெரியும். இடைப்பட்ட மக்கள் தான் இப்போ பதட்டமாக இருக்காங்க. இங்கே போராடக்கூடிய மக்களும் மாணவர்களும் பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு வேண்டுகோள், எக்காரணம் கொண்டும் போராட்டத்தை எக்காரணம் கொண்டு வரி அலங்காநல்லூர் ஒரே முடிவோடு தான் இருக்காங்க. நிரந்தர தீர்வு மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு. ஏன்னா திரும்ப அவங்களை வழக்கு தொடுக்கவோ இல்லை இடைக்கால தடை வாங்கவோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரே விஷயம் தமிழக அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம், இப்போ இவ்வளவு செய்யக்கூடிய இந்த தமிழக அரசு இந்த முறை ஆட்சியில் இருந்தாங்க, கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த அவசர சட்டம் கொண்டு வந்தாங்களா? இல்லை அவசர சட்டம் கொண்டு வரும்போது இந்த காளைகளை நீக்க முடியும்னு சொன்னாங்களா? அப்போ இந்த 6 வருடமாக செய்யக்கூடிய இடத்துல இல்லாத இந்த தமிழக அரசு இப்போ மட்டும் எப்படி முடியுது? அப்போ தமிழர்களின் உணர்வுகளை மதிக்காம யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த தமிழக அரசு இருக்கு? நிச்சயமாக பதில் சொல்லக்கூடிய தீர்மானம் இடத்துல இந்த தமிழக அரசு இருக்கு. ஒரே விஷயம்தான், இனிமேலும் தமிழர்களின் உணர்வுகளில் எந்த தேசிய இனத்தின உணர்வுகளிலும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த மக்களுடைய உணர்வுகளில் விளையாடாமல் இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு நல்லது. மீண்டும் ஒரு முறை யாரும் இந்த வதந்திகளை மட்டும் நம்பாதீங்க. போராட்டம் தொடரும். வாடிவாசலில் ஒருத்தர் கூட நெருங்க முடியாது மக்களை மீறி. அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் 11 லோக்சபாவில் நாடாளுமன்ற உறுப்பினராக சேர்ந்து ஆர்டிக்கல் 11 அதாவது ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, 11 அதாவது மாடு சாகுறதுக்கு
அந்த சட்டம் வந்து மாடு சாகுறது வதை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மாட்டுக்கு காய் அடிப்பாங்க காளை மாட்டுக்கு, அது வதை இல்லைன்றாங்க. கொம்பு இருக்கிற கொம்பை சீவுறதுக்கு வதை இல்லைன்றாங்க. மாடு பொதி சமைக்கிறதுக்கு வதை இல்லைன்றாங்க. ஆனால் அந்த ஆர்டிகல் 11 தான் மிருக வதை சட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை தடை பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஜல்லிக்கட்டு விழாவை எதில் சேர்க்கணும் அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு விழாவை வந்து அந்த விலங்குகள் பட்டியல் இருக்கு இல்லையா, மாடு சாகுறதுக்கு சேர்த்துருக்காங்க, வெட்டுறதுல. அதே மாதிரி வந்து பொது சமூகங்களை சேர்த்துருக்காங்க. அந்த இதில் திருத்தம் செஞ்சு அதோட சேர்க்கணும். ஆர்டிகல் 11 திருத்தம். ஆர்டிகல் 22 என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டில் ராணுவத்தில் குதிரை பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு வந்து விதிவிலக்கு சட்டம் பயன்படுது. அந்த விதிவிலக்கு சட்டம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மிருக வதையிலே வந்து காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் சொல்கிறாங்க. இந்த காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் வந்து ஆர்டிகல் 22 அதாவது வந்து இந்த பீட்டா இந்த அமைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிராணிகள்லாம் இருக்குது. இந்த பிராணிகளுக்கு வந்து ஆர்டிகல் 22 குதிரைக்கு மட்டும் ராணுவத்தில் விதிவிலக்கு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த குதிரைக்கு மாதிரி ஜல்லிக்கட்டு காளமாட்டுக்கு ஆர்டிகல் 22 ஜல்லிக்கட்டு காளமாட்டை சேர்த்து திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் திருத்தம் ஆர்டிகல் 11 22 திருத்தம் செஞ்சு அவசர சட்டம் கொண்டு வந்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு. அதுதான் நிரந்தர சட்டம். அங்க திருத்தம் பண்ணாலே நிரந்தர சட்டம். எங்களுக்கு தேவையானது அவசர சட்டம் கிடையாது. எங்களுடைய தமிழனுடைய பாரம்பரியத்தை மத்திய அரசோ மாநில அரசோ எங்களுக்கு பிச்சை போடணும் அவசியங்கள் கிடையாது. எங்களுக்கு தேவை நிரந்தரமான எங்களுக்கு தடை சட்டம் வேணும். எங்களுடைய பாரம்பரியத்தில் எந்த ஒரு நீதிமன்றமோ குறுக்கீடு பண்ணக்கூடாது. அடுத்த கைக்கூலிக்கு விலை போய் இன்னைக்கு இருக்கிற மாநில அரசு வந்து எங்களுடைய உணர்வை வந்து கொச்சைப்படுத்துது. எங்களுக்கு தேவையானது என்னன்னா, எங்களுக்கு நிரந்தர தடை சட்டம். இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 நாள் ஆனாலும் எங்களுக்கு நிரந்தர தடை சட்டம் வரலனா எங்களுடைய போராட்டத்தை விட மாட்டோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இந்த அவசரமாக சட்டத்தை இயற்றியதற்கு உள்ளபடியே ஒரு மனப்பூர்வமாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த சட்டம் இப்போ இந்த மக்கள் போராடிய இந்த இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் போராடியதற்கு மதிப்பளிக்கும் வழியில் அனைத்து தமிழ் உணர்வர்கள் போராடிய போராட்டத்திற்கு உணர்வு அளிக்கும் வழியில் இப்போ இந்த அவசர சட்டம் தேவையில்லை, நிரந்தர சட்டம் அமல்படுத்தினால் இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். இதையே மாண்புமிகு முதல்வர்கள் இந்த நிரந்தர சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமாறு தமிழ் உணர்வுகள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் ஆவலாக எதிர்பார்த்திருக்கிறோம். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அந்த சட்டத்தை இயற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இவர் விரைந்து அந்த சட்டத்தை இயற்றி மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்துக் கொள்கிறோம். இந்த முதலமைச்சருடைய அறிவிப்பை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சரோட அறிவிப்பு தற்காலிகமாக மக்களை கலைய செய்வதோட முயற்சி தான் இந்த அவசர சட்டம்ன்றது. மக்கள் எதற்காக போராடுறாங்கன்றது அரசாங்கத்துக்கு தெரியாதா? மக்கள் எதற்காக போராடுறாங்க? ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து நடக்கணும். யாரும் வந்து இதை தலையீடு செய்யக்கூடாது. எந்த பன்னாட்டு அமைப்புகளோ இல்லை எந்த அரசுகளோ தலையிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை மாநில அரசோட உரிமைக்கு கொண்டு வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். மாநில அரசோட உரிமைக்கு வரணும். இந்த சட்டம் அவசர சட்டம்ன்றது இல்லாமல் நிரந்தர சட்டம் கொண்டு வரணும். இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு எதுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? பொங்கலுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. எதுக்கு இதுக்காக போய் பிரதமரை பார்க்கணும்? தேவையில்லை. தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம் என்னன்னா, இந்த சட்டம் அவசர சட்டம் நிரந்தர சட்டம் வந்தால் வரலாத வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் கிராம மக்களோட கோரிக்கையும் கூட மாணவர்கள் இளைஞர்களோட கோரிக்கையும். இது வந்து போராட்டத்தை கலைக்கிற உத்தியாகத்தை நாங்கள் பார்க்குறோம். போராட்டத்தை கலைக்கிற உத்தியாகத்தை நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு சின்ன பிள்ளை கூட இருந்தால் சின்ன பையன் கூட இந்த சட்டத்தை ஏற்றுக்கிறல. சின்ன பிள்ளைக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தடவை நீங்கள் அவசர சட்டம் கொண்டு வருவீங்க. ஏற்கனவே இதே மாதிரி கலைஞர் கொண்டு வரப்போ தான் இந்த சட்டத்தை இது மாதிரி உயர்ந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை வாங்கினாங்க. இது எங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போராட முடியுமா? இந்த உரிமைக்காண்டி நாங்கள் ஒவ்வொரு போராடி இருக்குமா? எங்களுக்கு நிரந்தர சட்டம் ஒன்றே தீர்வு. வாடிவாசல் வேலை வாங்குறாங்களோ அப்புறப்படுத்துங்க. தயவு செய்து மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க. வாடிவாசல் வேலை வாங்குறாங்களோ அப்புறப்படுத்துங்க. இதை யாருமே ஏற்றுக்கிறல. இந்த மக்கள் யாருமே ஏற்றுக்கிறல. எங்கேயுமே பதட்ட வேணாம். இந்த போராட்டம் கலைக்கிற உத்தியாகத்தை இருக்குது. இது ஒரு சரி இருக்கு. இங்க அதிமுக காரர்கள் ஊடி இருக்காங்க. அவங்களா ஜல்லிக்கட்டு நடத்த நினைக்கிறாங்க. அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே வந்து நடத்திட்டு போய் ஒத்தையா வந்து எங்கேயாச்சும் மாட அவுத்துக்கிறட்டும். அல்லாளருக்கு வர தேவையில்லை. அவர் வந்து சட்டசபை வளாகத்தில் வந்தால் மாட அவுத்துக்கிறட்டும். இல்ல கடுமையான
சார் எங்களுக்கு வேணுன்றது நிரந்தர சட்டம் தான் சார். அவசர சட்டம் எங்களுக்கு தேவையே இல்லை. அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வேண்டது நிரந்தர சட்டம் தான். இங்கே போராடிட்டு இருக்க பூரா எவ்வளோ எங்களுக்கு தேவை நிரந்தர சட்டம் தான். அவசர சட்டம் தேவையே கிடையாது சார். இங்கே போராடுற ஒவ்வொருத்தரும் கொந்தளிச்சிட்டு இருக்கான். அனைத்து மாவட்டத்தில் உள்ள மாணவர்களும் இளைஞர்களும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே யாரும் கலைஞ்சு போகல. இன்னும் 10 நாள் 15 நாள் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக வருவேன். சரிங்களா? எல்லாருமே போராடுவோம். இங்கே யாரும் கலைஞ்சு போலாங்க. இன்னும் 10 நாள் 15 நாள் கூட போராடுவோம். பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை நிரந்தர சட்டம், நிரந்தர சட்டம், நிரந்தர சட்டம். எங்களுக்கு வந்து அவசர சட்டம் எதுவும் வேண்டாம். எங்களுக்காண்டி நிரந்தர சட்டம் தான் வேணும். இதை நாங்கள் மாணவர்கள் யாருமே ஏற்றுக்கிறல. எங்கள் ஊர் கட்சிக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வாடிவாசல்கிட்ட வெடி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் யாருமே இதை நாங்கள் ஏற்றுக்கிறல. அலங்காநல்லூர் மாணவர் நாங்கள் யாரும் ஏற்றுக்கிறல. எங்களுக்கு நிரந்தரமான சட்டம் தான் வேணும். நிரந்தரமான சட்டம் தான் வேணும். இதை நாங்கள் யாருமே மாணவர்கள் ஏற்றுக்கிறல. அதாவது இந்த சட்டம் என்பது கண்டிப்பாக கூடாது. நிரந்தர சட்டம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா எங்களுக்கு இந்த தை மாதம் பிறக்கலை. இன்னும் தை மாதம் பிறக்கலை. தை மாதம் வழி பிறக்கும். இன்னும் எங்கள் தையை பிறக்கலை. ஏன்னா தை மாதம் பிறந்தால் பொங்கல் வச்சுருப்போம். யாரும் பொங்கல் வைக்கல. யாருமே பொங்கல் வைக்கல. அதனால் கண்டிப்பாக தை மாதம் வழி பிறக்கும். தை மாதம் பிறகு 4 நாள் கிடைக்கும். எங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு வேணும்.